வாட்ஸ்அப்ல சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால அதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. கட்டாயமா நீங்க கைதட்டி மேலும் மேலும் அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய வேலை உங்களுடையது. வள்ளுவர் திருநாளுங்கிறதுனால ஒரு வள்ளுவரோட குரலையும் சொல்லிடலாம். அவர் அழகா சொல்லியிருக்காரு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் அப்படின்னு. இன்னைக்கு வந்து குணம் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் சமூக வலைதளங்களின், குற்றம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர், இவங்க 2 பேரும் பேசுறதுலேருந்து எடுத்து அதில் எது மிகையாக இருக்குன்னு பார்த்து சொல்றதுக்கு பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் கூட யோசித்தேன், இதுக்கு எதுக்கு நடுவர் தேவை, பேசாமல் வாட்ஸ்அப்லேயே ஒரு போல் போட்டுடலாம், நீங்கள் எல்லாருமே பதில் சொன்னீங்கன்னா முடிவு சொல்லிடலாம் அப்படின்னு. அப்புறம் சரி, நம்ம வேலையை நம்மளே ஆப்பு வச்சக்கூடாது, நமக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நடுவரை வந்து உட்காந்துருக்கேன். இப்போ முதல்ல வந்து நன்மையாக பேச போகிறீங்க. இந்த அணியை நம்ம முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். முதல்ல உட்காந்துருக்காங்க தேவி. இவங்க வந்து ஒரு ரியல்டர், பல ஆண்டுகளாக டாலஸில் இருக்காங்க. மிக அருமையான தோழி, ரொம்ப அழகாக சமைச்சு நல்ல உணவு பரிமாறக்கூடியவங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன்னா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சிங்களத்தில் இருந்து வந்த சிங்கத்தமிழ், அதை சிங்களத்து சின்ன கோயில்னு கூட சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக சங்கீதா. அவங்க வந்து தமிழில் மிக்க ஆர்வமுடைய மிகச்சிறந்த பேச்சாளர், தமிழ் பள்ளியிலே ஈடுபட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து உட்கார்ந்துருக்கிறவர் மனோஜ். இவர் கலிபோர்னியாவிலேருந்து வந்திருக்காரு. நம்ம ஊருக்கு பல மக்கள் கலிபோர்னியாவிலேருந்து இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து அந்த ஊரில் தமிழில் மிகவும் ஆர்வமுடன் ஈடுபட்டு வந்தவர்கள். இங்கே வந்து இப்போ எப்படி நம்மளோட டாலஸில் தமிழ் மக்கள் இருக்காங்கன்னு பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள கட்டாயமாக நீங்கள் உற்சாகப்படுத்துகிற மாதிரி கைதட்டி வரவேற்கணும். அடுத்து வந்து ஜனனி. இவங்க வந்து ஒரு தொழிலதிபர், காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பட்டுக்கூட வேணும்னா முதல்ல உங்களுக்கு சொல்லிடலாம். மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள் தமிழில். அவங்க வந்து நன்மையேன்னு பேச வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்னுடைய வலது பக்கம் வந்து அச்சிதா, கன்னி பேச்சாளர், முதல் முறையாக பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு 6th கிரேட் ஸ்டூடெண்ட்டு, தமிழில் ரொம்ப ஆர்வம். அப்படி நல்ல கூட்டம் வந்திருக்க. வெரி குட். அது மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஸ்டார் பேச்சாளர்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. இப்போ எனக்கே பயமாக இருக்குது, நம்ம இவங்க லெவலுக்கு பேசணுமே அப்படின்னு. வாங்க. அடுத்து பார்கவி. இவங்க மேடையில் பல முறை பேசியிருக்காங்க. இவங்களே நம்ம ஒரு கன்னி பேச்சாளர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் முதல்ல பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்காங்க. அவங்களே நம்ம வாழ்த்தி வரவேற்போம். அடுத்தபடியாக சங்கர். இவரும் கலிபோர்னியாவிலிருந்து வந்திருக்காரு. ஐடி துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பல நாடகங்களில் நடித்திருக்கிறார். அவரோட முக்கியமானது வந்து பல நாடகம், ஒரு நாடக கோஷ்டி நினைக்கிறேன். இங்கே வந்து 3 பேர் நாடகம் நடிக்கிறவங்க. இல்லை, கட்டாயமாக நம்ம ஒரு டாலஸ் நாடக மன்றம் ஒன்றை ஆரம்பிக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக ஸ்ரீ. இவரும் ஐடி துறையில் வேலை செய்கிறார். இவர் வந்து மிகவும் ஆர்வமுள்ள ஒரு தமிழ் பேச்சாளர். நம்மள்கிட்ட இன்னைக்கு வந்து இந்த பக்கம் தலைமை பொறுப்பை எடுத்து செயல்பட்டு வந்திருக்காங்க. நம்ம அவங்க பேசுறத பொறுமையாக கேட்போம், அப்பப்போ அவங்கள சந்தோஷப்படுத்துவோம், கைதட்டி ஆரவாரிப்போம். சரியா? ரொம்ப கலகலப்பாக கொண்டு போகலாம். யார் முதல்ல பேச போறீங்க? நீங்களா? சரி. இவங்க வந்து முதல்ல